ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை அடுத்த சிட்லப்பாக்கத்துல ஒரு விநாயகர் கண்காட்சி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த கண்காட்சி பத்தின தகவல தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த கண்காட்சிக்கு இதுவரைக்கும் நீங்க போனதில்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த முறை போய் விசிட் பண்ணுங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லாரும் விநாயகர் சதுர்த்திய கொண்டாடி முடிச்சிட்டோம். இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் சாமி எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற கோயில்ல வச்சுருவாங்க. அப்படி இல்லன்னா கடல்ல போய் கரைச்சிருவாங்க. ஆனா நம்ம குரோம்பேட் ராதா நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் எல்லாருமே திரும்பி பார்க்குற மாரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. கட்டடக்கலை நிபுணரான ஸ்ரீனிவாசன் கடந்த ஒரு 17 வருடங்களா சிட்லப்பாக்கம் பகுதியில ஒரு விநாயகர் கண்காட்சி ஒண்ண நடத்தி வராரு. இந்த கண்காட்சிய பொறுத்தவரையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 20,000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இந்த கண்காட்சியில வைக்கப்பட்டிருக்கு. மிகுந்த விநாயகர் பக்தரான ஸ்ரீனிவாசன் கடந்த ஒரு 17, 18 வருடங்களாவே இந்த கண்காட்சிய நடத்தி வராரு. ஓவர் தி இயர்ஸ் பல்வேறு ஊர்கள்ல இருந்தும், பல்வேறு நாடுகள்ல இருந்தும் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிலைய சேகரிச்சு, இன்னைக்கு இந்த கண்காட்சியில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000த்திற்கும் மேற்பட்ட சிலைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கண்காட்சியானது சிட்லப்பாக்கம் காந்தி தெருவுல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மஹால்ல தான் நடந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த விநாயகர் கண்காட்சியானது செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. சிட்லப்பாக்கம் பகுதியில் இருக்கிற மக்கள் அநேக பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கண்காட்சி அவங்க ஏரியால நடக்குது அப்படின்னு தெரியும். சென்னையுடைய மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்காட்சி சிட்லப்பாக்கத்துல நடக்குது அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் உங்களுடைய வீட்டுல பல வகையான விநாயகர் சிலைகளை கலெக்ஷன்ஸா சேகரிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கலெக்ஷன்ஸ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி சேனல்ல இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.